தந்தை, மகன், தூயாவியாரின் பெயராலே ஆமென். ஆன்ம வழிகாட்டி பிப்ரவரி மாதம் 24 செவ்வாய்க்கிழமை. பதுவை புனித அந்தோணியாரை நோக்கிய நமது இறைவேண்டல். இப்புண்ணிய திருத்தலத்தில் மாட்சிமை தங்கிய மேலான சிம்மாசனத்தில் கிருபாசனம் கொண்டெழுந்தருளியிருக்கிற புனித அந்தோணியாரே, பரிசுத்தத்தனம் விளங்கும் லீலியே, விலை மதிக்கப்படாத மாணிக்கமே, பரலோக பூலோக காவலே, கஸ்தி துன்பப்படுகிறவர்களுக்கு பரம சஞ்சீவியானவரே, பாவிகளின் தஞ்சமே, உமது இன்பமான சன்னிதானம் தேடி வந்தோம். உமது திருமுக மண்டலத்தை அண்ணாந்து பார்த்து உம்மை கெஞ்சி மன்றாடுகிறோம். மகா சிரவணம் பொருந்திய புனித அந்தோணியாரே, சூரத்தனமுள்ள மேய்ப்பரே, பிசாசுகளை மிரட்டி ஓட்டுபவரே, திருச்சபையின் கருணையின் கண்ணாடியானவரே, உலகில் எங்கள் ஆதரவும் நீரல்லவோ, எங்கள் சந்தோஷமும் நம்பிக்கையும் பாக்கியமும் நீரல்லவோ. நீர் எங்கள் ஞான தந்தை என்பதை எங்களுக்கு காண்பியும். பிள்ளைகள் செய்த குற்றங்களை தாய் தந்தையர் பாராட்டுவார்களோ? உம்மை தேடி வந்த நிர்பாக்கியர் பேரில் தயவாயிரும். அழுகிற பேர்களை அரவணையும். அல்லல் படுகிறவர்களுக்கு ஆறுதலாக வாரும். நீர் இறங்காவிட்டால் எங்களுக்கு வேறு யார் இறங்குவார்? நீர் ஆதரியாவிட்டால் எங்களை வேறு யார் ஆதரிப்பார்? நீர் நினையாவிட்டால் எங்களை வேறு யார் நினைப்பார்? நீர் உதவாவிட்டால் எங்களுக்கு வேறு யார் உதவுவார்? தஞ்சமென்று ஓடி வந்த அடியோர்கள் பேரில் தயவாயிரும். பரிசுத்த வெண்மையின் தூயதான தயாபரமே, தயை கடலே, தவிப்பவர்களுக்கு தடாகமே, தனித்தவருக்கு தஞ்சமே, உமது இன்பமான சன்னிதானம் தேடி வந்தோம். 6 காடுகளை கடந்து ஓடி வந்தோம். துன்பம், பிணி, வறுமை முதலிய கேடுகளினாலே வாடி நொந்தோம். எங்கள் நம்பிக்கை வீண் போகுமோ? எங்கள் மன்றாட்டு மறுக்கப்படுமோ? எங்கள் யாத்திரைகள் பலனற்றதாய் போகுமோ? எங்கள் அழுகை கண்ணீர் உம்முடைய இருதயத்தை உருக்காது போகுமோ? அப்படியாகுமோ ஐயா? எங்கள் அன்பான தகப்பனே, எங்களை முழுவதும் ஒப்புக்கொடுக்கிறோம். எங்களை கையேற்று கொண்டு ஆசீர்வதித்தருளும். ஆமேன். மத்தேயு நற்செய்தி 6ஆம் அதிகாரம் 14 மற்றும் 15. மற்ற மனிதர் செய்யும் குற்றங்களை நீங்கள் மன்னிப்பீர்களானால் உங்கள் விண்ணகத் தந்தையும் உங்களை மன்னிப்பார். மற்ற மனிதரை நீங்கள் மன்னிக்காவிடில் உங்கள் தந்தையும் உங்கள் குற்றங்களை மன்னிக்க மாட்டார். இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். சிந்தனை: நீங்கள் மனம் மாறியவர்கள் என்பதை அதற்கேற்ற செயல்களால் காட்டுங்கள். மத்தேயு நற்செய்தி 3:8 திருமுழுக்கு யோவான் கர்ச்சிக்கும் சிங்கம் போல நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். தவக்காலம் நமக்கு ஒரு சவாலின் காலம். நமது பாழ்வ வாழ்வை, அநீத வாழ்வை, சுயநல வாழ்வை, அகங்கார வாழ்வை, ஆணவ வாழ்வை விட்டுவிட்டு இறைவனின் அழைப்புக்கு செவி கொடுக்கின்ற, அதற்கான செயல்பாடுகளால் நிறைவு செய்கின்ற அருமையான காலம். தவக்காலம் நம் பாவங்களுக்காக வருந்த வேண்டிய காலம். உங்கள் இதயங்களை கிழித்துக் கொள்ளுங்கள் என்ற யோவேலினுடைய வார்த்தையை மீண்டும் மீண்டும் தியானித்து புலம்புதல், நோன்பிருத்தல் ஆகிய வழிகளில் செயல்படுத்த நம்மை அழைப்பு விடுப்பதுதான் இந்த தவக்காலம். பல வழிகளில் நாம் தவம் இருக்கலாம். உடலை வருத்திக் கொள்வது, உள்ளத்தை, உணர்வுகளை கட்டுப்படுத்துவது, தேவைகளை குறைப்பது, பிறருக்கு இல்லை என்பது ஈவது, இவை எல்லா தவச்செயல்களால் நாம் தவக்காலத்தை நிரப்புவோமா? தவக்காலம் அன்பு நம் வழியில் சிறப்பிடம் பெற வேண்டிய காலம். சண்டை சச்சரவுகள், மனத்தாங்கல்கள், பகைமை, விரோதம் இவற்றை விடுத்து அனைவரும் இறைவனின் பிள்ளைகள், இறைவனுக்குள் சகோதர சகோதரிகள் என்ற உணர்வு நம்மில் முதலிடம் பெற வேண்டிய காலம். இக்காலத்தில் இறைவனின் அன்பும் இரக்கமும் நமக்கு கிட்ட வேண்டுமாயின் நாமும் ஒருவருக்கொருவர் அன்பை புதுப்பித்து கொள்ள வேண்டிய காலம். தவக்காலம் ஜெபக்காலம். சிறப்பாக இறை மக்களோடு இணைந்து ஜெபிக்க வேண்டிய காலம். ஒருவரோடு ஒருவர் பிணக்குகளிலே இருக்கிற போது நம்மால் இறைவனில் இணைந்து ஜெபிக்க முடியாது என்பதை விவிலியம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஆகவே இந்த நாட்களிலே நாம் அண்டை அயலாரோடு கொண்டிருக்கிற உறவை சீர்தூக்கி பார்ப்போம். நம் உடன் வாழுகிற சகோதர சகோதரிகளோடு நம் உறவு எப்படி இருக்கிறது என்பதை உற்று நோக்குவோம். நம் தாய் தந்தையரும் தம்மோடு உடன் பிறந்த தமக்கை சகோதரர்களையும் நாம் எந்த நிலையில் வைத்து போற்றி கொண்டிருக்கிறோம் என்பதை சுட்டு காட்டுகிற அருமையான காலம்.
ஆகவே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, கிறிஸ்துவின் தலையிலே ஓர் உறுப்புகளாய் இணைக்கப்பட்டிருக்கிற நாம் ஒரு உறுப்பிலே ஏற்படுகிற காயங்கள் உடல் முழுவதையும் பாதிப்பதைப் போல நம் உறவு சிக்கல்கள் இருக்கிற நாம் இறைவனோடு இணைந்து இருக்க முடியாது என்பதை இன்றைய நாளிலே நாம் உணர்ந்து நம் சகோதர சகோதரிகளோடு நமது உறவை மேம்படுத்த தூய ஆவி நம் உள்ளங்களில் பொழிந்திருக்கிற அன்பை புதுப்பித்து கொள்ள இறையருள் வேண்டி இணைந்து மன்றாடுவோம். ஜெபிப்போமாக. வாழ்வுக்கு வாழ்வு கொடுக்கும் என் அன்பு இயேசுவே, உம்மையே நான் சரணாகதி அடைந்து உம்மை வணங்கி போற்றி துதித்து மகிழ்கின்றேன். இன்று உம்முடைய பிரசன்னம் எங்களோடு நீங்காது இருப்பதை தியானித்து மகிழ்ந்து உம்மை கொண்டாடுகிறேன். நன்றி கூறுகிறேன். உம்மை விட்டு பிரிந்து எங்களால் எங்கு செல்ல முடியும்? திருப்பாடல் ஆசிரியர் 139 பாடுவதைப் போல, மலைக்கு சென்றாலும் நீர் அங்கே இருக்கின்றீர், கடலுக்கு அடியில் சென்றாலும் அங்கும் இருக்கின்றீர், வானத்திற்கு ஏறிச் சென்றால் நீர் அங்கே இருக்கின்றீர். நான் உமது திருச்சந்நிதியை விட்டு எங்கு செல்ல முடியும்? உமது அன்பை விட்டு நான் எப்படி விலகி ஓட முடியும்? உம்மை பிரிந்து எங்களால் ஒரு நிமிடம் கூட வாழ முடியாதையா. உமது பிரசன்னத்தை விட்டு நான் விலகவே மாட்டேன் ஐயா. இந்த உலகத்தில் நான் யார் என்று இந்த உலக மனிதர்களுக்கு காட்டுவதற்காக நான் படைக்கப்படவில்லை. மாறாக இயேசு யார், அவர் என்னிலே என்ன செய்து கொண்டிருக்கிறார், அவருடைய வல்லமை எனக்கு எதை செய்வதற்காக அறிவுறுத்தி கொண்டிருக்கிறது என்பதை இறை வார்த்தையின் வெளிச்சத்தில் கண்டுணர்ந்து அதற்காக என் வாழ்வை அர்ப்பணிக்க இந்த நாளிலே நான் என்னையே உமது கரங்களிலே ஒப்புக் கொடுக்கிறேன். நான் வாழ்ந்தாலும் இறந்தாலும் இயேசுவுக்காக வாழ்வேன் என்று சொன்ன பவுலடியாரைப் போல நாங்களும் இந்த நாளிலே அந்த முடிவோடு வாழ்வதற்கு எனக்கு இறையருளை தருவீராக. என் வாழ்க்கையில், என் குடும்பத்தில், எனது சமூகத்தில் நடக்கும் பிரச்சனைகளுக்கு எனக்குள் வாழும் இயேசுவே பதிலாக அமைவார் என்பதை உணர்ந்து இந்த பிரச்சனைகளுக்கும் சமூக தீமைகளுக்கும் போராட்டங்களுக்கும் இயேசுவின் வழி நின்று அதனை தீர்வு காண எனக்கு அருள் தாரும். உலகத்திலே அமைதியை ஏற்படுத்தும், குடும்பங்களிலே சமாதானம் நிரம்பட்டும். குடும்ப பிரச்சனைகளிலே இன்று கோர்ட்டு கேஸ் என்று பல நேரங்களிலே பிரிந்து வாழ்வதற்காக தூண்டி கொண்டிருக்கிற அனைத்து மனித சக்திகளுக்கும் இன்று ஆண்டவர் தாமே முடிவை கொண்டு வருவாராக. எங்கள் பிள்ளைகளின் எதிர்காலத்தை பொறுப்பெடுத்து கொள்ளும். இணைந்து திருமண வாழ்க்கையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்களையும் எதிர்நோக்கோடு வாழச் செய்தருளும். குழந்தை பாக்கியம் இல்லாமல் தவித்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் உமது அருள் வளத்தால் குழந்தை செல்வங்கள் உண்டாகட்டும். தலைமுறைகள் காணச் செய்தருளும். தேர்வு எழுதுகிற அன்பு பிள்ளைகள் பயமின்றி எழுதவும், ஆசிரியர் பெருமக்களுக்கு நல்ல ஞானத்தையும் இன்னும் எதிர்காலத்தை தீர்மானிக்க கற்றுக்கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் சரியான முடிவுகள் எடுத்து நேர்மையான பாதையில் நடக்க இறையருளை தாங்கி வழிநடத்தட்டும். உலகத்தின் தீமைகளுக்கும் போதை பழக்க வழக்கங்களுக்கும் அடிமையாயிருக்கிற உமது பிள்ளைகளை இன்று விடுவித்து காத்தருளும். உமது தூய் ஆவியின் வல்லமையால் தூண்டப்பட்டு இறைவனுக்காக தங்களை அர்ப்பணிக்கின்ற அநேக ஆன்மாக்கள் இன்று எழும்ப வேண்டும் என்று உமது நாமத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள தந்தையே, ஆமேன். எல்லாமல்ல இறைவன் தந்தை, மகன், தூய் ஆவியானவர் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து புனிதப்படுத்தி வழிநடத்துவாராக. ஆமேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க, இயேசுவின் இரத்தம் ஜெயம்.